பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் வந்திடும் ஜாயிரா தேனிக்கு நாங்கள் வரக்கூடிய காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து எங்களோட ஷியா மூலவி தொடர்ந்து இந்த வீடியோக்கு போகிறோம். அவர் பேசுவார். முக்கியமான விஷயம் கட்டாயம் எல்லாரும் கேளும். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய அன்வர் தெரிஞ்சிக்கும் எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தம்புள்ள மார்க்கெட்டில் அவர் பெருந்தொகை பணத்தை புறக்கி எடுத்து ஒரு பெரும்பான்மை வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் வந்திடும் ஜாயிரா தேனிக்கு நாங்கள் வரக்கூடிய காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நானும் எங்களோட அமீர் ஷாபும் எங்களோட ரியாஸ் இந்த ரிப்னாஸ் சேர்ந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம். 11 நவம்பர் 2024 நாங்கள் இன்றைக்கு காலையில் எல்லா அக்குரனில் உள்ள மற்றும் இலங்கையில் பல சோஷியல் மீடியா மற்றும் ஒஃபிஷியல் ITN நியூஸில் கூட இந்த செய்தி பகிரப்பட்டது தான் எங்களோட அக்குரனையை சேர்ந்த ஜாகிரா தேனியை சேர்ந்த எங்களோட சகோதரர் அன்வர் அவர்கள் செய்த எமது அக்குரனுக்கே செய்த ஒரு முன்மாதிரியான ஒரு வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் பார்த்தோம். என்னென்னா ஒரு அந்நிய பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரருடைய பணப்பை சுமாராக 4,35,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை அவர் புறக்கி அந்த உடையக்காரால தேடி போய் கொண்டு வைத்து கொடுத்தாரு. அந்த நேரம் அவருக்கு யோசிச்சு கேளும், இந்த பணத்தை எனக்கு எடுத்து கேளு. அந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்திருந்தா அந்த 3 நாள்லையோ 4 மாதத்துலையோ அந்த காசு முடிஞ்சிக்கு. இன்றைக்கு அல்லாஹ் தாலா அவருக்கு 50 லட்சத்துக்கு மேலே பொறுமதியான ஒரு இடத்தையும் கொடுத்து ஒரு வீட்டையும் கட்டுறதுக்கு ஏற்பாடு இந்த இடத்துல தான் நீக்கிறோம். நாங்கள் அந்த பொறுமதியான இதை கொடுக்குறாரு. இதான் செல்ற அல்லா தாரன் செல்றது. நல்லதை செஞ்சால் நிச்சயமாக நல்ல வழியை காட்டுவான். அதுக்கு ஃபெஸ்ட்டுக்கு எங்களோட ரிம்னாஸ், அதே மாதிரி நான், அதே மாதிரி எங்களோட நூமான் ஹாஜியார், எங்களோட பைத்துல் ஜகாத் ஷியா மௌலவி எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு எங்களோட சமுதாயத்தில் ஒருத்தர் நல்ல வேலை செஞ்சுருந்தால் அவங்கள பாராட்டுறது எங்களோட கடமை. அந்த அடிப்படையில் இந்த குரூப் கமிட்டி அப்படியே செஞ்சு இவருக்கு என்னமால் நல்ல வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு பேசி இன்றைக்கு 1 கோடிக்கு பொறுமதியான இடமும் ஊடும் கட்டப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி எல்லாரும் நாங்கள் ஒன்று நினச்சிக்கணும். அல்லாட பேரை சொல்லி ஒரு அடியால் ரோட்டுக்கு கொடுத்தோண்டா அல்லா தாலா நிச்சயமாக மறுமையிலையும் இதே மாதிரி தருவான், துனியாவிலையும் இதே மாதிரி தருவான். அதை சொல்லி நாங்கள் செய்கிற வேலை அல்லாக்காக செய்கிறது நீயத்தோட செஞ்சாங்க. இதையும் நாங்கள் வெளிக்கொண்டு வர மாட்டோம். ஷியாமோலவி, நூமான் ஆஜியார், அதே மாதிரி ரிம்னாஸ் இவங்கெல்லாம் சொன்னால் வெளிக்கொண்டு வர மாட்டேன். ஏன்னா இதில் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல வேலை நடந்தது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த வேலையை வெளிக்கொண்டு வந்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து எங்களோட ஷியா மௌலவி தொடர்ந்து இந்த வீடியோக்கு போகிறோம். அவர் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்வர் தெரிஞ்சிக்கும் எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தம்புள்ள மார்க்கெட்டில் அவர் பெருந்தொகை பணத்தை புறக்கி எடுத்து பெரும்பான்மை ஒரு சகோதரருடைய பணம் அவருடைய கையில் ஒப்படைச்சது நாட்டிலேயும் ஒரு செய்தியாக போன செய்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அவர் அக்குருள்ள ஜாகிரா தேனியை சேர்ந்தவர். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விசாரித்து பார்க்குற நேரம் உண்மையிலே அவர் ஒரு வீடு இல்லாத ஒரு அமைப்பு இருக்கிறதாக தான் எங்களுக்கு செய்தி கிடைச்சிது. அந்த அடிப்படையில் எங்களை சுட்டினாடாவும் அவருடைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி பார்த்து அந்த அடிப்படையில் இது மீடியாக்களில் இந்த செய்தியாக வந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அக்குருணையை நிறைய தனவந்தர்கள் அதுக்கு உதவி செய்கிறதாக வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் எங்களோட நூமான் ஆஜியார், என்னோட கங்கா நூமான் ஆஜியார்னு சொல்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் மாஷா அல்லாஹ் அவருக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடையும் பேசினார், சுட்டினானோடையும் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதில் மாஷா அல்லாஹ் எங்களை கங்கா நூமான் ஆஜியார் ஒரு 25 லட்சம் ரூபா அந்த வீட்டுக்காக வேண்டி தந்திக்கிறாரு. நாங்கள் அந்த பணத்தை வச்சு நாங்கள் இந்த வேலையை இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு செஞ்சுக்கிறோம். அந்த பணத்தை வச்சு எங்களுக்கு முடிச்சுக்க இயலாமல் போகும். மற்ற மேலதிக தேவைப்பட்ட பணத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பைத்து ஜக்காத்தின் மூலமாக நாங்கள் போட்டு நாங்கள் அந்த வேலையை அழகாக அவருக்கு முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா எங்களோட ஊருக்கும் பெருமை சேர்த்து தந்த ஒருவர். அதே மாதிரி உண்மையுடைய விஷயத்தில் அவருடைய விஷயங்கள் நிறைய நாட்டில் பேசப்பட்டுச்சு. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்க வைக்கிறோம். ஆரம்பித்து இதில் ரெண்டு சாரார் பங்கு கொள்கிறாங்க. ஒன்று எங்களோட நூமான் ஆஜியார் மாஷா அல்லாஹ் அக்குருணையில் நிறைய நலவுகள் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி எங்களோட பைத் ஜக்காத் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு தெரியும். பைத் ஜக்காத் அக்குருணையில் ஒரு வருடத்துக்கு பல கோடி ரூபாய் பெருமதியான பல வேலைகள் அக்குருணையில் வீடு கட்டுறது மட்டும் இல்லை,
இன்னும் பல பணிகளை அக்குர்ணையில் மாஷால நிறைவாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்ற அடிப்படையில் நாங்களும் சேர்ந்து இன்னும் தனவந்தர்கள் சேர்ந்து கொள்ள விரும்பினால் அவர்களையும் இந்த பணியில் சேர்த்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இவருக்கு இந்த வீட்டை நாங்கள் கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சுக்கிறோம். எல்லாரும் இந்த விஷயத்தில் இதுக்காக யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்காக நீங்கள் எல்லாரும் துவா செஞ்சு கொள்ளுமாறு உங்களிடத்தில் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.